ஆந்திரா ஃபேமஸ் கோங்கரா பச்சடி எப்படி செய்கிறது பார்க்கலாமா? சூப்பராக இருக்கும் ரெசிபி. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டவங்கலாம் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் எல்லாருமே புகழ்ந்து தள்ளுவாங்க. கண்டிப்பாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கடையில் பச்சை மிளகாய் அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலசி வச்ச கோங்குர கீரை வந்து அதிலே போட்டுவிடுங்க. 2 நிமிஷம் தான் சூப்பராக வெந்துடும். அப்படி இப்படி திருப்பினா அப்படியே சூப்பராக வெந்து போயிடும். ஃபஸ்ட்டே வந்து அதனால் மிளகா போட்டு 2-3 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா வந்து கீரை போடுங்க. அதனால் மிளகாவும் கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். வெந்தப்புறம் இதை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து எடுத்து வச்சுட்டு கீரை மிளகாய் நல்லா கட்டியாக அப்படியே உப்பு அப்புறமா ஒரு சின்ன நிமல் சைடு அளவு புளி போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. கட்டியாக அரைக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைக்காதீங்க. கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் கூட சூப்பராக இருக்கும். கடாயில் அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக வெந்தயம், அதிலே காஞ்ச மிளகாய், நல்லா உரிச்ச பூண்டு வந்து 2-3 பூண்டு நல்லா உரிச்ச பூண்டு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நல்லா பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு அதிலே கொஞ்சமாக உப்பு வந்து நான் போட்டிருக்கேன். நான் வந்து அதில் கொஞ்சமாக போட்டேன். அதனால் இதுலேயும் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே வந்து அரைச்சி வச்ச கீரை வந்து இதிலே ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் போட்டு அரைக்காதீங்க. அந்த எடுத்து வச்சுல அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஒட்டினது எடுக்கிறதுக்காக மட்டும்தான் கொஞ்சமாக அரைச்சி வச்சு ஊற்றினா சூப்பரான கோங்குரா பச்சடி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி